என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, எத்தனை முறை நீங்க அந்த குமாரனா இருந்திருக்கீங்க, எத்தனை முறை நீங்க அந்த குமாரத்தியா இருந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நமது வாழ்க்கையில கொடுத்த அநேக வாக்கு தத்தங்களை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருந்தாலும் கூட பிரச்சனை வந்தோன்னா நமக்கு என்ன ஆயிடுது? கொமட்டுது, நம்மளால தாங்க முடியல. நம்ம கரங்கள் எல்லாம், இருதயம் எல்லாம் படபடவென்று அடிக்கிறது. நமது சிச்சுவேஷன்ஸை பார்க்கும் பொழுது நம்மளால என்ன செய்ய தாங்க கூடாமல் நம்ம என்ன செய்யறோம்? பதைக்கிறோம். நம்ம வாய் என்ன பண்ணுது? பதைச்சு பேசுது. நம்ப முடியாம எத்தனையோ வார்த்தைகள் நம்ம பேசுறோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நிதானம் ஆகுறோம். அப்போ நம்ம என்ன ஃபீல் பண்றோம்? சே, ஆண்டவர் நம்ம எப்படின்னா பேசிட்டோமே. எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கிறீங்க? அநேக விஷயம் நான் கூட அப்படி நினைச்சிருக்கேன். பேசிடுவேன், நல்லா பேசிடுவேன். பேசி முடிச்சிட்ட பிறகு மனசு சொல்லும், ஆண்டவர் அப்படி பேசிட்டோமே. You have spoken against the Lord. அவரை விசுவாசியாமல் என்ன பண்ணிட்டோம்? அவரை நம்ம இப்படி பேசிட்டோமே. நமக்குள்ள என்ன தெரியுமா வந்திருக்குதுமா? இந்த ஊமையான ஆவி வந்திருக்குது. ஹல்லேலூயா. இந்த ஊமையான ஆவி அவிசுவாசத்தின் ஒரு ஆவி. ஹல்லேலூயா. அது அவிசுவாசத்தின் ஆவி. அந்த அவிசுவாசத்தின் ஆவியை இன்றைக்கு கர்த்தர் உங்களிடமிருந்து வெளியே அனுப்ப வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருந்து அந்த ஊமையான ஆவி வெளியே வரணும் ஆண்டவரே? ஹல்லேலூயா.